திரு சுப்ரஜா அவர்கள் எழுதின உன்னால் முடியும் குடும்ப நாவல். அந்த நாவலோட அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 8. காலையில் அலுவலகம் சென்றபோது மணி 9. வழக்கமாய் 9:30 மணிக்கு செல்லும் நான் 9 மணிக்கே உள்ளே காரில் நுழைந்தது செக்யூரிட்டிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. எதனால் சீக்கிரம் கிளம்பி வந்தேன் என்று எனக்கே தெரியாது. நான் சென்ற பின்தான் பிஏ வந்தாள். என்னை அறையில் பார்த்ததும் அவளுக்கும் ஆச்சரியம்தான். உள்ளே கதவை தட்டி வந்தவள், மார்னிங் மேடம் என்றாள். நான், இன்னையிலிருந்து உங்க பக்கத்து டேபிள்ல புதுசா வந்திருக்கிற சுஜாவை உட்கார வைங்க. உங்க வேலைகளை அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. 2 ஆள் செய்ய வேண்டிய வேலைய பல நாளா ஒன்னும் சொல்லாம முகம் சுளிக்காம செஞ்சுட்டு வர்றீங்க. உங்க பளுவை குறைக்கத்தான் சுஜாவை உங்களுக்கு துணையா போட்டிருக்கேன் என்று சொன்னேன். ஓ ஷூர் மேடம் என்று வெளியேறினாள். எனது கைபேசியில் டிஎஸ்பி என்னை அழைத்தார். குட் மார்னிங் மேடம், நானே உங்களை கூப்பிடணும்னு இருந்தேன். சொல்லுங்க மது. அந்த பையன் என் கூட காலேஜில் படிச்சிருப்பானோன்னு டவுட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவன் என்னோட ஃப்ரெண்டு மலரோட முகநூல் நட்பு வட்டாரத்திலையும் இருக்கான். இன்னொரு விஷயம் மது, நான் என்னோட முறையில செக் பண்ணிட்டேன். அவன் ஐடி கிரியேட் பண்ணது சிங்கப்பூர்ல, வசிக்கிறதும் அங்கதான். வேலை செய்யறானா இல்ல சிட்டிசன் ஆயிட்டானான்னு கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்க அவங்க உதவியை கேட்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஏன் லெவல்ல சில பேரை வச்சு பார்த்ததுல அவன் மாசத்துல 10 நாள் ஊட்டிக்கு வரான். லோக்கல் சிம் யூஸ் பண்ணல. அவனோட சிங்கப்பூர் நம்பர் இங்க இருக்கிற நெட்வொர்க்ல லிங்க் ஆகுது. முதல்ல மிஸ்டிக் லவ்வர்னு ஐடி கிரியேட் பண்ணி முயற்சி செஞ்சிருக்கான். அது கிடைக்கலனதும் மிஸ்டிக் ஃபைண்டர்னு மாத்தி இருக்கான். பட் இமெயில் ஐடி மிஸ்டிக் லவ்வர் தான். ஓ, இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று சொன்ன நான், தேங்க்யூ மேடம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கீங்க என்று சொன்னேன். எனக்கு என்னவோ உங்களை நல்லா தெரிஞ்சவன தான் இருப்பான்னு தோணுது மது. சில பசங்க அப்படிதான் நேரா சொல்ல தயங்கிட்டு இப்படி ஏதாவது பண்ணுவாங்க. அவசரப்பட்டு பெரிய விஷயமாக்க வேண்டாமே. ரொம்ப நன்றி மேடம். இது கூட உனக்கு செய்யலன்னா எப்படி மது? கொஞ்ச நேரம் பேசிவிட்டு லைனை கத்தரித்தார். நான் எனது கல்லூரி நேர நண்பர்கள் குழாமை யோசித்து பார்த்தேன். யாரும் அந்த அளவுக்கு மனதை தொடுகிற அளவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆணையே சிந்திக்காத என்னை சிந்திக்க வைத்து விட்டானே என்கிற எண்ணம் மட்டும் எழுந்தது எனக்குள். அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது பகத்சிங் போன் செய்தார். மார்னிங் மேடம், தாசில்தார் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு மேடம். 1 மாசமா தள்ளி போட்ட வேலை, முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படியும் 11 மணி ஆயிடும் என்றார். ஓகே, முடிச்சிட்டே வாங்க. நளினாவின் நினைவும் தாண்டவனின் முகமும் நினைவில் தேவையில்லாமல் வந்தது. சம்யுக்தாவின் நினைவும் வந்தது. தாண்டவம் மேட்டரை அவர் காதில் போட வேண்டும் என்பதை மறந்துவிட்டோமே என்று தோன்றியது. இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடலாமா யோசித்தேன். பரவாயில்லை, ஒரு ரிங் கொடுத்து பார்ப்போம் என்று தீர்மானித்தபடி ஒரு தடவை ரிங் கொடுத்து விட்டு கட் செய்து விட்டேன். ஃப்ரீயாக இருந்தால் நிச்சயமாக கூப்பிடுவார். அடுத்த வினாடியே அவர் திரும்ப அழைத்தார். சொல்லுங்க மதுவந்தி, இப்பதான் உங்களை நினைச்சேன். உங்களையும் அந்த லேண்ட் மாஃபியா கும்பல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? அட, அதுக்குதான் நான் உங்களுக்கு போன் போட நினைச்சேன் மேடம். பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். ஏற்கனவே அவங்கள பத்தி நிறைய பத்திரிகைகள்ல போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. கொஞ்சம் இறங்கி பேசுற மாதிரி பாவலா பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரனே. நிச்சயமா மேடம் என்று சொன்னேன். நன்றி சொல்லிவிட்டு அவர் லைனை துண்டித்தேன். பிஏ என்னை அழைத்தார். என்னம்மா? மேடம், மனிதம் ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க டொனேஷனுக்கு. போன வருஷம் எவ்வளவு கொடுத்தீங்க? 20 மேடம். அதையே செக் எழுதி கொண்டு வாங்க, கையெழுத்து போட்டு தர்றேன். ஓகே மேடம். ஆர்கேபுரம் ட்ரஸ்ட் தானே? ஆமா மேடம். அப்ப அவரை உள்ள அனுப்புங்க, நான் கொஞ்சம் பேசணும். இதோ அனுப்புறேன் மேடம். கொஞ்ச நேரத்தில் அவர் உள்ளே வந்தார். ஒடிசலான தேகம். நல்ல காரியம்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. நான் எதையும் மனதில் வைத்துக் கொள்வதில்லை. அவர் நின்று கொண்டே இருந்தார்.
உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். அட உட்காருங்க. உங்களை விட சின்ன பொண்ணு நானு. என்ன போய் மேடம்னு கூப்பிட்டுக்கிட்டு. அவர் உட்கார்ந்தார். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ட்ரஸ்டும் அனாத ஆசிரமமும்? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். என்ன, வெளிநாடுகள்ல இருந்து வர்ற டொனேஷன் குறைஞ்சு போச்சு. உங்கள மாதிரி தொடர்ந்து ஆதரவு தர்றவங்களால நல்லா நடக்குது. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண டிஎஸ்பி அம்மா மாசம் மாசம் ஹெல்ப் பண்றாங்க மேடம். பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? 107 ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்க 6 பேரு ஸ்கூல்ல டாப் ரேங்க். அட, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ கடவுள் கிருபையில போயிட்டு இருக்கு மேடம். வயசான முதியவங்களுக்கெல்லாம் வார ஒரு தடவை பிரியாணி போடுறதா கேள்விப்பட்டனே. ஆமா மேடம். அது நம்ம பெட்ரோல் பங்குக்காரர் ஸ்பான்சர் பண்றாரு. 37 வீடு வசதி இல்லாம ஊட்டியில அங்கங்க படுத்து தூங்குற வயசான அனாதை பொம்பளைங்களுக்கு பார்த்து ஏதோ நம்மால முடிஞ்சது செய்யறோம். புதுசா மேனேஜரை சேர்த்திருக்கீங்களோ? ஆமா மேடம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அப்பா காலத்துல உங்க ஆசிரமத்துக்கு உதவ ஆரம்பிச்சத நிறுத்தக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வாரம் முன்னாடி உங்க மேனேஜர் அந்த லேடிஸ் சாப்பிடுற போது யார கேட்டு ராமகிருஷ்ண மடத்துக்கு சாப்பிட போனீங்கன்னு கேட்டிருக்காரு. அது எப்படியோ என் காதுல வந்து விழுந்துருச்சு. சொல்லுங்க, நீங்க வாரத்துல ஒரு நாள் பிரியாணி போடுறீங்க. அவங்க மத்த நாட்கள்ல எங்க போவாங்க? நான் கேட்டதும் திடுக்கிட்டு போய் அவர் என்னை பார்த்தார். மேடம், அப்படி அவர் பேசுனது சத்தியமா எனக்கு தெரியாது. அவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். இதுக்கு போய் ஏன் சத்தியம்லாம் செய்யறீங்க? உங்களை நான் முழுக்க நம்புறேன். அதெல்லாம் வேண்டாம். என் காதுக்கு எட்டி இருக்குன்னா எத்தனை பேருக்கும் போயிருக்கும் இந்த செய்தி. அவரை நீக்க எல்லாம் வேண்டாம். உங்க ஆசிரமத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இது மாதிரி ஆட்களோட பேச்சுக்கள்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. மதத்துக்கு அப்பாற்பட்டது மனித நேயம். அவரை கண்டிச்சு வையுங்க. மதங்களை கடந்து எல்லோரையும் அவரை பார்க்க சொல்லுங்க. அது போதும் என்றேன் சற்று கனிவான குரலில். அவர் கொஞ்சம் கலங்கி விட்டார். சத்தியமா என் பார்வைக்கு அது வரல மேடம். நான் அவரை கண்டிக்கிறேன் என்றார். அப்போது செக் வந்தது. கையெழுத்து போட்டு அவரிடம் கொடுத்தேன். அவர் எழுந்து வாங்கி கொண்டு, நீங்க சொன்னதை விசாரிக்கிறேன் மேடம். கண்டிச்சு வைக்கிறேன். எங்க ட்ரஸ்ட்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை என்றார் மீண்டும். என்னுடைய காதுக்கு செய்தி வந்தே 1 மாசம் ஆச்சு. நான் தான் நீங்க நேர்ல வர்றபோது சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேன். நீங்க வந்ததும் மனசுல வச்சுக்காம கேட்டுட்டேன். அவ்வளவுதான். கேட்டதுதான் மேடம் சரி. நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி என்று மீண்டும் சொல்லிவிட்டு போனார். அவர் போனதும் பிஏ, சரியான நேரத்துல கேட்டீங்க. இனிமே ஜாக்கிரதையா இருப்பாரு மேடம் என்று சொன்னாள். ஆமா, பகத்சிங் வந்துட்டாரா? இன்னும் வரல மேடம். வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. பிஏ வெளியேறினார். எனக்கு திடீரென்று கல்லூரி ஞாபகம் வந்தது. 2ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். கோவையில் அனைத்து கல்லூரி கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடந்தது. எங்கள் கல்லூரியில் இருந்து ஒரு டீம் அதுக்கு சென்றது. மலர்தான் டீம் ஹெட். எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அவள் சிறப்பாக செய்வாள். எனக்கு பாட பிடிக்கும். என்னை பாட மேடை ஏற்றிவிட்டாள். பல கல்லூரி மாணவ மாணவிகள் உட்கார்ந்திருக்க மேடையில் மைக் முன்னால் நின்று இருந்த எனக்கு நெர்வஸ் ஆனது. மியூசிக் பீட்டும் ஆரம்பித்து விட்டது. என்னுள்ளே என்னுள்ளே பாடலை பாடி முடிக்க அரங்கமே அதிர்ந்தது. எனக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது மலர் வந்து என்னை கட்டி கொண்டாள். ஏன் திடீரென்று அந்த ஞாபகம் வந்தது இப்போது எனக்கு? மகேஷ் எங்கள் கல்லூரியின் கீபோர்டு பிளேயர். இசையில் ஆர்வம் அதிகம். அவன் என்னை பாராட்டி தள்ளிவிட்டான். நீ எல்லாம் சினிமாவுக்கு போனா அத்தனை பேரும் காலியாயிடுவாங்க. போதும் போதும், சும்மா ஓட்டாத என்றாள் மலர். எனக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து விட்டது. அவன் எனக்கு விபத்து நடந்த போது கூட பார்க்க வந்தான். அப்புறம் என்ன ஆனான் என்று தெரியவில்லை. அவனுக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு என்று மலர் அடிக்கடி சொல்லுவாள். எங்களது கல்லூரி ஆண்டு விழா மலர் எனது அலுவலகத்தில் எனது அலமாரியில் தான் இருந்தது. அதில் நான் கோவையில் ஷீல்டு வாங்கும் படம் இருந்ததால் அப்பா கொண்டு வந்து அதை இங்கே வைத்து விட்டார். அதை எடுத்து பார்க்க வேண்டும் போல தோன்றியது எனக்கு. அதை எடுத்து டேபிளில் வைத்த வேளையில் பகத்சிங் உள்ளே வந்தார். மேடை வந்ததும் வர சொன்னீங்களா? ஆமா, அந்த பிருந்தாவை போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தை எப்படி இருக்கு, எப்ப டிஸ்சார்ஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நேத்தே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
என்று சொன்னேன். பார்த்துட்டு வந்துடுறேன் மேடம் என்று பதில் சொன்னார். சொன்னவர் கொஞ்ச நேரம் தயங்கி நின்றார். என்ன மேடம், நம்ம ஃபேக்டரி இருக்கிற ரோடு மேட்டு பக்கம் நளினாவோட கார் நிக்குது. கூட யாரோ 2 பேர் இருக்காங்க. பொது வழி, பொது இடம், யார் வேணும்னாலும் நிப்பாங்க. அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நம்மள மீறி, நம்ம உணர்வுகளை மீறி நம்மளை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. முடியாதுதான். உங்க மனபலம் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லணும்ல. ஓகே, நீங்க கிளம்புங்க. வேற ஒரு செக் உங்களுக்கு வச்சிருக்கேன் என்று சொன்னேன். அவர் போன பின் கல்லூரி ஆண்டு விழா மலரை பிரித்தேன். ஷீல்டு வாங்கும்போது பக்கத்தில் மலரும் மகேஷும் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு அவன் மீது பிடிப்பு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத சிநேகம். ஒருவேளை எனக்கு பிடித்த இசை அவனுக்கு பிடித்திருக்கிறது என்பதாலா? அவன் முகத்தை பார்த்தேன். சரியான டால்டா முகம். இப்பொழுது எங்கே இருக்கிறானோ? யோசித்தபடியே சிஸ்டத்தில் இணையத்தை திறந்து முகநூலில் நுழைந்து சர்ச்சுக்குள் நுழைந்து கல்லூரி நண்பர்கள் தேர்வை அழுத்தினேன். அவன் இல்லை. அதை மூடி வைத்தேன். இப்பொழுது எதற்கு தேவையில்லாமல் அவனுடைய நினைப்பு எனக்கு? மனதின் மூலையில் இருந்து அவனை இறக்கி வைத்துவிட்டு அலுவலக வேலைகளை தொடர்ந்தேன். மாலையில் பகத்சிங் அந்த தகவலை சொன்னார். பிருந்தாவை 2 நாட்கள் கழித்து டிஸ்சார்ஜ் செய்ய இருப்பதாக சொன்னார். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேமெண்ட் முழுக்க செட்டில் பண்ணிடுங்க என்று சொன்ன நான் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் செய்தேன். கௌசி தான் எடுத்தாள். சொல்லுங்க மேடம். பிருந்தா அக்கவுண்ட்டுக்கு 3 மாச சம்பளம் அட்வான்ஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 3 மாசம் கழிச்சு தான் வேலைக்கு வருவாங்க. ரெட்ட குழந்தை வேற. ஷூர் மேடம், நீங்க சொன்னதை செஞ்சிடறேன். ஒரு மெயில் இத கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். என்ன? சரி மேடம். ரிசீவரை வைத்துவிட்டு பகத்சிங்கை பார்த்தேன். புரோக்கர் கிட்ட சொல்லி ஊட்டிலேயோ மைசூர் ரோட்லயோ இடம் இருந்தா பார்க்க சொல்லுங்க. எதுக்கு மேடம்? ஊட்டியில அனாதையான வயசான பொம்பளைங்க வீடு வாசல் சொந்தம் எதுவும் இல்லாம குளிர்ல அவஸ்தைப்பட்டு கடை வாசல்ல ராத்திரியில முடங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கட்டதான். அவர் முகம் அதை கேட்டு மலர்ந்தது. நிச்சயம் பார்க்கிறேன் மேடம், நல்ல எண்ணம் உங்களுக்கு என்று சிரித்தபடியே கூறிவிட்டு வெளியேறினார். மாலையில் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் தாண்டும் போது காஃபி டே என் கண்ணில் பட்டது. அங்கே போய் எத்தனை நாளாயிற்று. டீ ஃபேக்டரியில் மூழ்கியவுடன் காஃபியை மறந்தாகிவிட்டது. அங்கே சென்று இடம் பார்த்து காரை பார்க் செய்துவிட்டு மெல்ல இறங்கி நடந்தேன். மெல்லிய மலை தூறல். எங்கோ மாலையில் யாரோ பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. மனித துயரங்களை தொடைத்து போடுவது இசைதானே. உள்ளே காலியாக இருந்த மேஜையில் அமர்ந்தேன். கொஞ்ச நேரத்தில் மெனுவை பார்த்து காஃபிச்சினோ ஆர்டர் செய்தேன். இங்கே உட்காரலாமா என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. ஒய் நாட் என்று நிமிர்ந்து பார்க்காமலே கைபேசியில் மியூசிக் போட்டு ஹெட்போனை காதில் மாட்டிய போதுதான் எதிரில் இருந்தவனை பார்த்தேன். கொஞ்சம் தாடி வளர்ந்திருந்தாலும் அந்த கண்கள் அவனை அடையாளம் காட்டிவிட்டது. என்னை பார்த்து மெலிதாக சிரித்தான். என்னையும் அடையாளம் கண்டு கொண்டான் போலிருக்கிறது. மதுதானே நீங்க? ஆமா, நீ மகேஷ் தானே? இன்ஃபேக்ட் காலையில தான் நம்ம காலேஜ் ஆண்டு விழா மலர்ல கோவை காம்படிஷன்ல ஷீல்டோடு எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்தேன். திங்க் ஆஃப் த டெவில் என்று சொன்னேன். ஏன் திங்க் ஆஃப் த ஏஞ்சல்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம் தான். நிறைய பேரு ஏஞ்சல்னா ஃபீமேல்னு நினைக்கிறாங்க. ஏஞ்சல் ஆண் என்றான் அவன். அப்பா, மியூசிக்கோட என்னமோ நீ படிக்கிறத நிறுத்தல போல இருக்கு. ஹவ் இஸ் யுவர் டீ ஃபேக்டரி அண்ட் பிசினஸ் என்று கேட்டான். ஓ, அதெல்லாம் நினைவுல இருக்கா? எல்லாம் சூப்பர். ஆமா, ஏன் மலர் கல்யாணத்துக்கு வரல? எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்ததே தெரியாதுப்பா. ஒளிஞ்ச அப்புறம் தான் தெரியும் என்றான் சிரித்து கொண்டே. நீ என்ன பண்ற? உண்மைய சொல்லணும்னா வெட்டியா சென்னையில 3 வருஷம் மியூசிக் சான்ஸ் கேட்டு தெரிஞ்ச. அப்புறம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்பா திரும்பி வர சொல்லிட்டாரு. பழைய கெம்பா தியேட்டர் பக்கத்துல ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப், கூடவே வெஸ்டர்ன், கிளாசிக்கல், கிட்டார், ட்ரம்ஸ் இப்படி எல்லா கிளாஸும் எடுக்கிறேன். தினமும் இங்க ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குவேன். ஆனா இன்னைக்கு உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல என்றான் அவன். என் ஃபேக்டரிக்கு வந்து பார்த்திருக்கலாம்ல.
தயக்கம்தான். என்னன்னா, என்ன நீ எப்படி ரிசீவ் பண்ணுவியோன்னு ஏன் இப்படி சொல்லிட்ட? மகேஷ், காலேஜ் டேஸ்ல எவ்வளவு ஜோவியலா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. சலித்துக் கொண்டான் அவன். நினைச்ச மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகலைன்னு எனக்கு வருத்தம்பா என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில். ஆர் யூ நாட் ஹாப்பி நவ்? அப்படி சொல்ல முடியாது. நிச்சயமா புத்தி சமாதானம் பண்ணிக்கலைனாலும் மனசு காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்க இப்போ? பிளாக் ஃபாரஸ்ட் இருவருக்கும் வந்தது. உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் பார்க்கணும் மகேஷ். எனி டைம் ஐ வில் கம் அண்ட் டேக் யூ. நம்பர் கொடு. என் விசிட்டிங் கார்டை எடுத்து அதில் என் கைபேசி எண்ணையும் எழுதி கொடுத்தேன். உன் நம்பர் என்ன? இந்த கியூட் சந்திப்பு பத்தி ஒரு சின்ன வாசகத்தோட மெசேஜ் பண்றனே. ஐ வில் பி வெயிட்டிங். அவனிடம் பேசிக் கொண்டிருந்ததில் எனக்கு பழைய நினைவுகள் மனதில் வேகமாய் ஓட ஆரம்பித்தன. அன்று இரவு நான் சாப்பிட்டு முடித்த வேளையில் அந்த குறுஞ்செய்தி வந்து விழுந்தது. மகேஷ் தான் அனுப்பியிருந்தான். தமிழில் செய்தி இருந்தது. விழுந்த பறவை எழுந்தது. புதிய ராகம் பிறந்தது. எட்டாத சொரம் கிட்டத்தில். அன்புடன் மகேஷ். திரும்ப திரும்ப படித்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்ப திரும்ப படித்தவுடன் தான் அவன் மீது எனக்கு ஈர்ப்பு இருப்பது புரிந்தது. நன்றி மகேஷ். நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்னை அழைக்கலாம். ஐ வில் பி தேர் ஃபார் யூ. உன்னை பார்த்தது, உன்னோட சேட் பண்ணது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னையும் என்று பதில் அனுப்பினேன். நன்றி. குட் நைட் என்கிற பதில் வர, குட் நைட், ஹாவ் எ ஸ்பைசி ட்ரீம் பிகாஸ் ஸ்வீட் இஸ் நாட் குட் இன் தி நைட் என்று செய்தி அனுப்பினேன். அவன் சிரித்தபடி ஒரு எமோஜி அனுப்பியிருந்தான். மறுநாள் அலுவலகம் போனதும் சில முக்கிய வேலைகளை பார்த்து முடித்தேன். மந்திரி தாண்டவத்திற்கு எனது கைபேசியில் இருந்து போன் செய்தேன். ஒரே ரிங்கிலேயே எடுத்தவர், சொல்லுமா, நீயாவே போன் பண்ணுவேன்னு தெரியும் என்றார் சிரித்துக் கொண்டே. ஐயா, உங்ககிட்டையும் நீங்க அனுப்புன நளினா மேடத்துக்கிட்டையும் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அதை விடுமா, என்ன முடிவு எடுத்திருக்க? முதல்ல அதை சொல்லு. நீங்க கேட்கிற விலைக்கே என்னுடைய டீ ஃபேக்டரியை கொடுக்க சம்மதம். ஆனா ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன கோரிக்கை? அடுத்த தேர்தலில் உனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமா இல்ல ராஜ்யசபா சீட்டு வேணுமா? எப்படியும் எங்க கட்சி தான் அடுத்த ஆட்சிக்கு வரும். அதெல்லாம் வேண்டாம் சார். எந்த காரணத்தை கொண்டும் ஃபேக்டரியை மூடிட்டு வேறு எந்த தொழிலையும் அங்க செய்ய மாட்டேன்னு நீங்க எழுதி தரணும். அப்புறம் இப்ப இருக்கிற எந்த தொழிலாளியையும் செக்யூரிட்டி உட்பட யாரையும் நீக்க மாட்டேன்னு உறுதிப்படுத்தணும். மூணாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எங்க அப்பா வச்ச பேரை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க மாத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் சரிமா. எப்படி சக்சஸ் ஆன பிராண்ட் பேரை நான் மாத்துவேன்? சமீபத்துல உனக்கு வந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கூட என்னன்னு எனக்கு தெரியும் என்றார். நான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தேன். என்னைக்கு வச்சுக்கலாம் பதிவை? வர அமாவாசை அன்னைக்கே வச்சுக்கலாம் சார். நீங்க ரிஜிஸ்ட்ராரை கூட்டிக்கிட்டு கம்பெனிக்கே 10:30 மணிக்கு வந்துடுங்க என்று சொன்னேன். ரொம்ப நல்லதுமா. நீ விருப்பப்பட்டா தொடர்ந்து கம்பெனியில ஜிஎம்மா கூட வேலை செய்யலாம். நான் நல்ல சம்பளம் தரேன். அதெல்லாம் வேண்டாம் சார். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கா. நான் அங்க போயிட போறேன். நல்லதுமா. உன்னோட சைடுல சாட்சி கையெழுத்து போட ஒருத்தரை ஆதார் கார்டோட ஏற்பாடு பண்ணிடு என்ன என்றார். நிச்சயமா சார். நான் கைபேசியை துண்டித்தேன். அன்று மாலை மகேஷ் வீட்டுக்கு போனேன். வீட்டில் அவன் இல்லை. அவன் அப்பாவும் அம்மாவும் தான் இருந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்களுக்கு பயங்கர குஷி. எப்படிமா இருக்க? உன்னோட கம்பெனி டீ தான் இங்க என்றார். காஃபி டேல உன்னை பார்த்ததா சொன்னான். அவன் சொல்லும் போது அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் என்றார்கள் பெற்றோர்கள் சந்தோஷத்துடன். அம்மா உள்ளே போய் தட்டு நிறைய பிஸ்கட்டும் கிரீன் டீயும் கொண்டு வந்து வைத்தார்கள். ரோஸ்மேரி இலை 2ஐயும் மேலே போட்டிருந்தார்கள். அது மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. என்னம்மா திடீர்னு? மகேஷுக்கு போன் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம்மா. 2 நாள் முன்னாடி தான் நான் காஃபி ஷாப்ல மீட் பண்ணேன். அவன் சொன்னாமா, நீ ஸ்டேஜில் பாடி பரிசு வாங்கின பாட்டை தினமும் போட்டு கேட்பான் என்றாள் அம்மா.
அது எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு நான் கிளம்பி விட்டேன். ஏதாவது விஷயம் சொல்லணுமாமா? ஆமாமா, அப்பாவோட பியானோ ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம மூடியே வச்சிருக்கேன். அத நான் வாசிச்சா அப்பாவோட ஞாபகம் வந்துடுதுன்னு அப்படியே வச்சிருக்கேன். அத செக் பண்ணி சர்வீஸ் பண்ணி தரணும். ஓ, அப்படியா? நான் நிச்சயம் வர சொல்றேன் அவன என்றாள் அம்மா. இரவு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பினான் மகேஷ். அம்மா அப்பாவை விசிட் செஞ்சதுக்கு நன்றி. அத்தனை பணிகளுக்கிடையேயும் நாளை மாலை 6 மணிக்கு வந்து செக் பண்ணலாமா பியானோவை? வரலாம். பேமெண்ட் 10 லட்சம் ஆகும். பரவாயில்லையா? வாங்குவ என்று பதில் அளித்தேன். மறுநாள் அலுவலகத்தில் ஏனோ வேலையே ஓடவில்லை எனக்கு. எப்பொழுது மணி 5 ஆகும் கிளம்பலாம் என்றே தோன்றியது. என் பிஏ படுபயங்கர புத்திசாலி. லஞ்ச் நேரத்தில் கண்டுபிடித்து விட்டாள். என்ன மேடம், வழக்கத்தை விட இன்னைக்கு என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமில்லையே, உங்களுக்கு அப்படி தோணுது போல. மாலையில் சரியாக 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி விட்டேன். பார்வதி அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கண்ணு? அப்பா பியானோவை ரிப்பேர் பண்ண என்னுடைய காலேஜ் மேட்டை வர சொல்லி இருக்கேன். நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரேன். வந்தா உட்கார வச்சு டீயோ காஃபியோ எது கேட்டாலும் கொடுங்க. வரப்போறது ஆனா பொண்ணா? பார்வதி அம்மாள் சிரித்து கொண்டே கேட்க, உங்களுக்கு ரொம்ப குசும்புதான். கூட படிச்ச மகேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு. நான், மலர், மகேஷ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காலேஜில் படிக்கிறப்போ ஊட்டியில் அடிக்காத கூத்து இல்ல. சொல்லியபடியே அறைக்கு போய் ஃப்ரெஷ் அப் செய்து உடை மாற்றிக் கொண்டு வந்தேன். இன்னமும் மகேஷ் வரவில்லை. மணியோ 6 நெருங்கிக் கொண்டிருந்தது. கிரீன் டீ கப்பை கொண்டு வந்து நீட்டினார் பார்வதி அம்மாள். அமைதியாய் உட்கார்ந்து அதை குடித்தேன். அதன் பின் போனை எடுத்து மகேஷ் நம்பரை அழைத்தேன். உடனே கட் செய்தான். அப்போது கதவை தட்டும் ஓசை. வந்துவிட்டான். கையில் ஒரு சின்ன லெதர் பேக் வைத்திருந்தான். உள்ள நுழைகிற போது போன் வந்துச்சு. அதனால்தான் கட் செஞ்சுட்டேன். எங்க இருக்கு பியானோ? முதல்ல டீயா காஃபியா? என்ன வேணும் மகேஷ், சொல்லு. குடிச்சிட்டு வேலை பார்க்கலாமே. டீ எஸ்டேட் முதலாளி வீட்டுல காஃபி கேட்டா நல்லா இருக்குமா? அட, நல்லாதான் பேசுற நீ. சரி, டீயே போதும். நான் பார்வதி அம்மாளை பார்க்க அவர் உள்ளே போனார். எதிர் சோஃபாவில் உட்கார்ந்தான் மகேஷ். நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? காலேஜில் பார்த்த மதுவந்திக்கும் உனக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. அப்படியா? என்ன மாற்றம்? கொஞ்சம் முதலாளித்தனம் வந்திருக்கு. அதே நேரத்துல அழகு கொஞ்சம் கூடியிருக்கு. பட்டென்று என் முகம் சிவந்தது. பாத்தியா, இப்ப இன்னும் செம அழகா தெரியற. போதும் போதும், ஐஸ் எல்லாம் வைக்காத. ஏற்கனவே ஊட்டி குளிர் தாங்க முடியல. பார்வதி அம்மாள் டீ கொண்டு வர குடித்தான் நிதானமாய். பின் எங்க இருக்கு பியானோ என்று கேட்டான். மேல அப்பா ரூம்ல. மறந்துட்டியா? காலேஜில் முதல் வருஷம் படிக்கிற போது அந்த ரூம்ல தானே நான் என்னுடைய பிறந்த நாள் கேக் வெட்டுன. ஆமா இல்ல? கேக் டேஸ்ட் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு. பியானோ அந்த அறையில இருந்தது தான் மறந்து போச்சு எனக்கு. வா போய் பார்க்கலாம். நான் எழுந்தேன். மேல ஏற உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவன் கேட்டான். பழகிட்டேன். கூட நீ வர்ற இல்ல, அப்புறம் என்ன பயம் எனக்கு? ஓ என்று சிரித்தான். பியானோ கவரை எடுத்து பார்த்தான். அப்பா, எவ்வளவு தூசி! எனக்கு இந்த டஸ்ட் எல்லாம் பழகி போச்சு. ஒரு பழைய துணி கொண்டு வர சொல்லுங்க. மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் மாடியில் இருந்தே பார்வதி அம்மாளை அழைத்தேன். பழைய துணி கொண்டு வரச் சொன்னேன். 1.5 மணி நேரத்தில் பியானோவை சுத்தம் செய்தவன் கைகளை கழுவிக்கொண்டு வந்தான். கைகளை தனது கர்ச்சீப்பினால் துடைத்தபடியே வந்தவன் என்னை பார்த்து சிரித்தான். மது என்றான். அதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. கல்லூரி நாட்களில் அவன் என்னை மது என்றுதான் அழைப்பான். இன்று திடீரென்று அவன் அப்படி அழைத்ததும் எனக்கு ஆனந்தத்தின் எல்லையில் நிற்பது போல தோன்றியது. நான் ஒரு பாட்டு வாசிக்கட்டுமா? என்கிட்ட என்ன அனுமதி? வாசி, நானும் அதை கேட்டு ரசிக்கிறனே என்றேன். பியானோ ஸ்டூலில் உட்கார்ந்தவன் ஒரு முறை என்னை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தம் தொனித்தது.
எனக்குள் ஏதோ செய்தது. எப்பொழுதும் இது போன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்ததே இல்லை. அவன் விரல்களை பியானோவில் ஒரு கைதேர்ந்த கவனத்துடன் வைத்தான். உள்ளிருந்து அவன் விரல்கள் பியானோ கீக்களில் இசையை இறக்கின. என் வானிலே ஒரே வெண்ணிலா என்ற முழு பாட்டையும் ரசித்து வாசித்து எழுந்தான். அவன் அருகில் சென்றேன். மகேஷ், உன்னை நான் அணைச்சுக்கிட்டமா? அனுமதி வேணுமா? மனம் என்ன சொல்லுதோ அதை செய் என்றான் மகேஷ். நான் அவனை இறுக அணைத்துக் கொண்டேன். முதல் முறை ஒரு ஆணின் ஸ்பரிசம். இருக்க அணைத்ததில் எனது மனமும் உடலும் அவனுள் கரைந்தது போல் உணர்ந்தேன். அவன் போன பின்பும் அவன் வாசம் என் உள்ளே ஒட்டி கொண்டு போக மறுத்தது. அன்று இரவு உணவுக்கு பின் சீக்கிரமே என் அறைக்கு வந்துவிட்டேன். படுத்தாலும் அவன் நினைவு. எனக்கு உயிரான பாடலை அவன் பாடியது என்னை, என் ஆன்மாவை உரசி தள்ளி சித்திரவதை செய்ய ஆரம்பித்து விட்டது. தூங்க நெடுநேரம் ஆயிற்று. அத்தியாயம் 9 மற்றும் இறுதி அத்தியாயம். மறுநாள் காலை அலுவலகம் போன பின்பும் எனக்கு மகேஷ் நினைவாகவே இருந்தது. மீண்டும் போன் செய்தார் தாண்டவம். அவர் போனைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவரே செய்யட்டும் என்றும் காத்திருந்தேன். சொல்லுங்க சார். நீ சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என் பேர்ல நான் வாங்கல, நடிகை நளினா பேர்ல தான் பத்திரப்பதிவு செய்ய போறேன் என்றார். எப்படி இருந்தா என்ன சார், என்னோட கோரிக்கைகளை ஒத்துக்கிட்டீங்க, அது போதும் என்றேன். அமாவாசை அன்னைக்கு சந்திப்போமா என்றார். சந்திப்போம் சார் என்றேன். போனை வைத்த பின் என் பிஏ இன்டர்காமில் வந்தாள். மேடம், பகத்சிங் லைன்ல இருக்காரு, உங்க கைபேசி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படியா, இப்பதானே பேசின என்று என் கைபேசியை எடுத்து பார்த்தேன். முதல் நாள் சார்ஜ் போடாமல் சார்ஜ் தீர்ந்து போய் அது அணைந்து போயிருந்தது. லைன்ல கொடுங்க. லைனில் வந்தார். ஒரு நிமிஷம் இருங்க என்று அவரிடம் சொல்லியபடியே என் கைபேசியை சார்ஜரில் போட்டேன். மேடம், பிருந்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டாங்க. நிச்சயமா போவோம், 3 நாள்ல. நீங்க உடனே இங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. என்ன மேடம்? நம்ம கம்பெனிய தாண்டவத்துக்கு விக்கிறத பத்தி தான் பேசணும். என்ன மேடம் சொல்றீங்க? பதறி போனார் பகத்சிங். நேரா வாங்க, பேசுவோம். அரை மணி நேரம் கடந்திருக்கும். அவர் பதைப்புடன் வந்தார். தாண்டவத்திடம் நான் சொல்லிய விஷயங்களை அவரிடம் சொன்னேன். நடிகை நளினா பேர்ல தான் வாங்க போறாரு. அமாவாசை அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரார் இங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். நான் சொல்லிக்கொண்டே போக பகத்சிங் கண்கள் கலங்கி விட்டது. என்ன மேடம், இப்படி முடிவு எடுத்துட்டீங்க? அவரிடம் விவரமாய் எல்லாம் பேசி அனுப்பினேன். அமாவாசை நெருங்கியது. ஊழியர்கள் முகத்தில் ஒருவித சோகம் அப்பி இருந்தது. எனக்கும் அவர்களை நேரில் கண்ணோடு கண் பார்த்து பேச தயக்கமாய்த்தான் இருந்தது. அன்று தடபுடலாய் வந்து இறங்கினார் தாண்டவம். நளினாவோ ஒரு பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு லோ ஹிப்பில் பார்ப்பவர்கள் கண்ணை உறுத்தும் வகையில் வந்து இறங்கினாள். என் அறையில் அமர்க்கலமாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாள் நளினா. என்னை ஒரு அலட்சிய பார்வை பார்த்தாள். அவளின் சிரிப்பு, நான் தான் கடைசியில் ஜெயித்தேன் பார்த்தாயா என்று சொல்லுவது போல இருந்தது. நான் எந்த சலனமும் என் முகத்தில் காட்டவில்லை, காட்டவும் விரும்பவில்லை. ரிஜிஸ்ட்ரார் மரியாதையாய் அந்த முன்னாள் மந்திரி முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் உடன் வந்தவர் பத்திரப்பதிவு ரிஜிஸ்டரை கையில் வைத்துக் கொண்டு தயாராய் நின்றார். நளினா அலட்சியமாய் ஒரு கவரை என் எதிரில் போட்டாள். இதுல பாதி அமௌண்ட்டுக்கு டிராப்ட் இருக்கு, மீதி நீ கேட்ட தொகைக்கு மேலேயே 100 கோடி இருக்கு கேஷா என்று கூறிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள். உடன் வந்திருந்த வெள்ளை வேட்டிகள் 6 பெரிய லெதர் பேக்குகளை என் டேபிளின் மேல் திறந்து கொட்டினார்கள். எல்லாமே 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். பத்திரம் ஒன்றை அலட்சியமாய் தூக்கி போட்டார் தாண்டவம். நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச விரும்புறேன். என்ன? முதல்ல எனக்கு இதை விற்க விருப்பம் இல்ல. உங்க அச்சுறுத்தலாலும் உங்க பினாமி நளினா என்ன தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததாலும் இதை இப்ப நான் விற்கிறேன் என்று சொன்னேன்.
அதுல என்ன சந்தேகம்? நான் போட்ட போர்டுல பயந்து தானே இதை விக்கிற. என்னை எதிர்க்கிற தைரியம் உனக்கு இருக்கா? என்ன மீறி ஏதாவது நடந்துடுமா? ஒரு நிமிஷம் என்று நான் டேபிள் மேல் இருந்த ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்தேன். தனியார் தொலைக்காட்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது லைவாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர் கண்களில் பீதி. ஏய் ஏய், என்ன இது? பதறினார். இது மட்டும் இல்ல, இன்னமும் இருக்கு. நான் கை தட்ட பக்கத்து அறையில் இருந்து கலெக்டர், டெப்டி தாசில்தார், சிபிசிஐடி, மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் என எல்லோரும் வேகமாய் உள்ளே நுழைந்தனர். நளினா, தாண்டவம் மற்றும் அவர்களுடன் வந்தவர்கள் கையில் இருந்த கைபேசிகளை பிடுங்கினர். ஸ்பாட் அரெஸ்ட், மிரட்டல், கருப்பு பண பரிமாற்றம், சொத்து பறிப்பு. தாண்டவம் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். எல்லாம் கோர்ட்டுல பேசிக்கோங்க என்றார்கள் வருமான வரி அதிகாரிகள். வெளியில் காத்திருந்த மற்ற தொலைக்காட்சிக்காரர்களுக்கு பெரிய தீனி காத்திருந்தது. பகத்சிங்கின் முகத்தில் சிரிப்பு வந்தது. அந்த ஆளு சரியான நாகப்பாம்பு மேடம் என்றார். பாம்புங்க கூட இந்த தெரு நாய்களை கம்பேர் பண்ணாதீங்க. அது தங்களுக்கு துன்பம் பண்றவங்களை தான் கடிக்கும். இதெல்லாம் அரசியல் ஓநாய்கள். ஏற்கனவே காணாமல் போன எதிர்க்கட்சியில இருக்காரு. இனிமே மொத்தமா தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பிரச்சனையை தீர்க்கவே அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். இனி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் என்றார் கலெக்டர். மறுநாள் பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் ஃபேக்டரியை மிரட்டி வாங்க முயன்ற முன்னாள் மந்திரி, நடிகை நளினா கைது விவகாரம்தான். நான் கிளம்பி மகேஷ் வீட்டுக்கு பகத்சிங்குடன் போனேன். அவன் அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். வாமா, ஊட்டி மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் கலக்கிட்ட நீ. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் நீ என்றார் மகேஷின் அப்பா. அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அங்கிள். எதிர்கட்சிக்காரங்க ஒட்டு மொத்தமா அவங்கள ராஜினாமா பண்ண சொல்றாங்களா? மகேஷ் உள்ளே இருந்து வந்தான், கையில் டீ ட்ரேயுடன். நீ வர்றத பார்த்ததுமே உள்ள டீ போட போயிட்டாரு தொர என்றார் அவன் அம்மா. அம்மா, இப்ப ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்தேன். எனக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். ஓ அப்படியா? ரொம்ப நல்லதுமா. நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும். அரேஞ்ச் மேரேஜா? அப்படியே வச்சுக்கலாம். பையன் யாரு? அந்நியமா அசலா? உங்களுக்கு தெரிஞ்சவர் தாமா அவரு. எங்களுக்கு தெரிஞ்சவரா? அது யாரு என்றான் மகேஷ் எல்லோரிடமும் டீ கப்பை நீட்டியவாறே. அவரா? அவருக்கு என் மேல ரொம்ப வருஷமா லவ். ஆனா சொல்ல தயக்கம். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பேர்ல எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு. நான் போலீஸ் டிஎஸ்பி மூலமா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுக்காத மாதிரியே ஃபாலோ பண்ண. அவருக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குமா. அது என்ன பாட்டுமா என்று கேட்டார் மகேஷின் அம்மா. என்னுள்ளே என்னுள்ளே என்று சொன்னேன். அவன் அம்மா மகேஷை பார்த்தாள். அட, நீதானா அது? ஏண்டா சைலண்டா இருந்து இந்த வேலை பண்ணியிருக்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னோட சார்புல எங்க ஃபேக்டரியோட சீனியர் ஊழியர் கம் ஃபேமிலி ஃப்ரெண்ட், என் அப்பா மாதிரி இந்த பகத்சிங்க அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். மீதிய அவர் சொல்லுவாரு என்று சொன்னேன். பகத்சிங் சிரித்தார். இனிமே நான் பேச என்ன இருக்கு மேடம்? நீங்க ரெண்டு பேரும் மனசால என்னைக்கும் இணைஞ்சிட்டீங்க. இப்பதான் எல்லாத்துக்கும் நேரம் வந்திருக்கு என்று சொன்னார். அம்மா மகேஷை பார்த்தார். என்னடா, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா 2 கோரிக்கை இருக்கு எனக்கு. அது என்னடா 2 கோரிக்கை உனக்கு? மியூசிக் ஷாப்பை நான் மூட மாட்டேன். ஃபேக்டரிக்கு அப்பப்ப வந்து கவனிச்சுப்பேன். எல்லாத்துக்கும் மேல தினமும் ராத்திரி என்னுள்ளே என்னுள்ளே பாட்டு பாடணும் மது என்றான். பாடிட்டா போச்சு. அப்படியே எனக்கு ஒரு கோரிக்கை. என்ன என்றார் மகேஷின் அப்பா என்னை பார்த்து. நீங்க எல்லாரும் என்னோட என் பங்களாவுக்கு வந்துடணும். அப்படியாம்மா? வந்துட்டா போச்சு. எனக்கும் ஒரு கோரிக்கை இருக்கு என்றார் பகத்சிங். அட, உங்களுக்குமா? அது என்ன கோரிக்கை? கல்யாணத்துல ரிசப்ஷன்ல நான் ஒரு பாட்டு பாடியே தீருவேன். அப்படியா? என்ன பாட்டு? ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சல் ஆடும். நாங்களும் சேர்ந்து பாடுவோம் என்றேன் மகேஷுடன் கோரசாய். வெளியில் மழை மெல்லியதாய் இதமாய் தூர ஆரம்பித்தது.
என்னுள்ளே என்னுள்ளே இன்ப கீதம் ஒலிக்க ஆரம்பித்தது. உன்னால் முடியும் குடும்ப நாவல் முற்றும். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?